Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கோபுராஜபுரம் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். பல மாதங்களாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் பூட்டியே கிடப்பதால் கொள்முதல் நிலைய வளாகத்தில் செடி கொடிகள் மண்டி கிடக்கும் அவலம் நிலவுகிறது. எனவே ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கொள்முதல் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து 9 மாதங்களாகிறது. இதுவரை விவசாயிகளுடைய பொது பயன்பாட்டிற்கு இந்த நெல் கொள்முதல் நிலையம் அனுமதிக்கப்படல. இங்கே கொள்முதல் எதுவும் நடைபெறல. சென்றாண்டு குறுவை, சென்றாண்டு சம்பா தாளடி, அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கோடை சாகுபடி முடிஞ்சு அறுவடை நடைபெறுகின்ற வேளையில் கூட இது திறக்கப்படாமல் இருப்பது விவசாயிகளுக்கு மிகுந்த அதிருப்தியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாசன பகுதிகளுக்கு நீர் வழங்காத நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் மூலமாக 450 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆயக்கட்டுக்கு சம்பந்தமில்லாத பகுதிகளுக்கு யாரோ ஒருவரின் உத்தரவுக்கிணங்க தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மடத்துக்குளம் பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் காய்ந்து வரும் நிலையில் விடிய அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளின் இந்த செயல்பாடு விவசாயிகளிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கசவனூரைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவர் தனது தாயாருடன் இருசக்கர வாகனத்தில் கசவனூர் பிரிவு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது மதுரையில் இருந்து திருச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்தனர். அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 3 பேர் உயிரிழந்தனர். ஆட்சியின் தோல்வியடைந்த சாலை பாதுகாப்பால் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேருந்து நிலைய கட்டிடத்தை முறையாக பராமரிக்காததால் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்தது. விடியா திமுக அரசின் நிர்வாகம் மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் கமிஷன் அடிப்பதிலேயே குறியாக இருப்பதால் ஆங்காங்கே பழமையான கட்டடங்கள் இடிந்து விழுகிறது. இந்நிலையில் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தில் சிதிலமடைந்த கட்டிடத்தை நகராட்சி நிர்வாகம் பேணாத நிலையில் 5 அடி நீளத்திற்கு மேற்கூரை பூச்சி திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என விடிய அரசு நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் பயனில்லை என்கின்றனர் பொதுமக்கள். திருப்பூர் மாநகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி ஊழியர்கள் சாக்கடையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலம்பாளையம் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ஊழியர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கடந்த மாதம் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் பாடம் கற்றுக்கொள்ளாத விடியா ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களின் உயிரோடு விளையாடுவது தொடர்கதையாகி விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.